அஞ்சலி பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காங்க. "டாக்டர் வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வெளிய வராங்க குழந்தைய தூக்கிட்டு. "குழந்தை எப்படி இருக்கு பாத்தியா? ஒரு தெய்வ கலையா இருக்கு. முத்தழகோட பொன் குழந்தை" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? ரொம்ப அழகா இருக்கா? சரி என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "எதுக்காக இந்த பெண் குழந்தைய நீ வாங்குற?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. "இல்ல, இனிமே இந்த குழந்தைய நான் தான் வச்சுக்க போறேன். இது பூமியோட குழந்தை. இது என்கிட்ட தான் இனிமே வளரணும். நான் தான் அந்த குழந்தைக்கு அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா டாக்டர் சொல்றாங்க. "மருத்துவம்ன்றது ரொம்ப ரொம்ப புனிதமானது. என்னை எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க? எதுக்காக என்னை இவ்ளோ பாவத்த பண்ண வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "இங்க பாருங்க, என்னோட பொண்ணுக்கு இந்த குழந்தை புடிச்சிருக்கு. அதனால பூமியோட குழந்தைய அவ வளர்க்கட்டும். இங்க இருக்க ஆண் குழந்தைய கொண்டு போயிட்டு முத்தழகு கிட்ட குடுத்துருங்க. அந்த குழந்தை தான் பொறந்ததுன்னு சொல்லிட்டு அங்க பூமி, பேச்சு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. அத கேட்டவுனே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் நீங்க செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. அதே மாரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. முத்தழகு கிட்ட அப்படியே சொல்றாங்க. "நான் செய்யறது ரொம்ப பெரிய தப்பு தான். நீ பெத்த குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தைய மாத்தி குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போடுறாங்க. வெளிய பூமி, பேச்சு 2 பேருமே இருக்காங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. "இங்க பாருங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அத கேட்டோனே பேச்சு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னது ஆண் குழந்தையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, உங்களுக்கு ஆண் குழந்தை தான் பொறந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து வராங்க. "இங்க பாருங்க, உங்க வீட்டோட குல தெய்வம் இங்க தான் பொறந்திருக்கு. பேச்சி அம்மா இங்க தான், பொண்ணு இங்க தான் பொறந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு அஞ்சலிக்கு தான் குழந்தை பொறந்தது" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அப்படியே வராங்க பேச்சி. குழந்தைய அப்படியே ரொம்ப சந்தோஷமா வாங்குறாங்க. வாங்கி, "எப்படிம்மா இருக்க? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசுறாங்க. இத பார்க்கும்போது ரெஜினா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அந்த ஆண் குழந்தைய பூமி வாங்கிறாரு. வாங்கி ரொம்ப சந்தோஷமா அவரும் கொஞ்சுறாரு. "சரி, நான் போயிட்டு முத்தழக உள்ள பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. நான் போய் பார்த்தா உள்ள கண்டிப்பா மயக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு உள்ள போறாரு. பார்த்த உடனே அப்படியே ரொம்ப ஒரு மாரி சந்தோஷப்படுறாரு. "இங்க பாருங்க முத்தழகு, நமக்கு என்ன குழந்தை பொறந்திருக்கு? பையன் பொறந்திருக்கான். எவ்ளோ அழகா இருக்கான் பார்த்தீங்களா? நீங்க எழுந்து இந்த குழந்தைய பார்க்குற அந்த நிமிஷத்த நான் பார்க்கணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க சீக்கிரமா எழுந்துக்கங்க. பாப்பாவ பாருங்க. அவ எவ்ளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா நம்ம குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்காரு. கொஞ்சிட்டு, "இங்க பாருங்க, நாங்க வார்டுக்கு மாத்த போறோம். அப்புறம் நீங்க போய் பாருங்க. குழந்தைய இங்கேயே வச்சுட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்றாங்க. சரின்னு குழந்தைய வச்சுட்டு அப்படியே போறாரு பூமி. ஸ்வேதா நடந்த எல்லாத்தையுமே பேச்சோட அக்காட்ட சொல்றாங்க. "அத்தை, முத்தழகுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "அப்படியா? பெண் குழந்தை பிறக்கலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா அத்தை, ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! ஆண் குழந்தைனா எப்படி அவ தாங்க போறா? பெண் குழந்தை நம்ம சொல்லிட்டோமே, முத்தழகு எப்படி தாங்க போறா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "நான் ரிப்போர்ட்ட கூட பார்க்கவே இல்ல முத்தழகல்த. ஏன்னா ஏதாவது மனசு கஷ்டமாயிடும் சொல்லிட்டு நானும் பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்றாங்க. "சரி விடுங்க பெரியம்மா, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுசன் சொல்றாரு. அவங்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்ல இருக்க அமுதன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க குழந்தை பொறந்தத நெனச்சு. ரெஜினா டாக்டர் கிட்ட சொல்றாங்க. "இங்க பாருங்க, எந்த காரணத்த கொண்டும் உண்மைய எப்பவுமே சொல்லிடவே கூடாது. குழந்தைய மாத்துனது, முத்தழகு குழந்தைய நாங்க எடுத்துட்டு போய் வளர்க்கறது எல்லாத்தையுமே. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே, அந்த குழந்தைய நாங்க என்ன தூக்கிட்டா போறோம்? எங்க தூக்கிட்டு போறோம்? முத்தழகும் இருக்கிற அதே வீட்ல தானே குழந்தை இருக்க போது. என்னவோ ரொம்ப அப்படியே ஃபீல் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா டாக்டர திட்டுறாங்க. "என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்ப நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்க? எனக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "விடுங்க டாக்டர், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, தயவு செய்து பணம் தரேன்னு பேசவே பேசாதீங்க. எனக்கு பணமே வேண்டாம். என்ன விட்டா போதும். இனிமே என்கிட்ட வரவே வராதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்களே பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. "அது எப்படி டாக்டர் உங்கள விட முடியும்? குழந்தைங்களுக்கு எதனா ஒண்ணுனா உங்க கிட்ட தான் வந்து பார்ப்போம். எல்லாத்துக்குமே உங்க கிட்ட தான் வருவோம். ஆனா நீங்க எந்த காரணத்த கொண்டும் எப்பவுமே உண்மைய மட்டும் சொல்லிடக்கூடாது" அப்படின்னு ரெஜினா சொல்றாங்க. டாக்டர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜினா பேச்சுக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு உள்ள போறாங்க. "என்னம்மா, குழந்தைய காட்டுனியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "ஆமா, ஆமா, காட்டுனேன். நீ சொன்ன மாதிரியே பேச்சு குழந்தைய வாங்கி எவ்ளோ சந்தோஷமா கொஞ்சினாங்க தெரியுமா? என்னோட குலதெய்வம்" அப்படின்னு சொன்னாங்க. "நீ பண்ணது கரெக்ட் தான் அஞ்சலி. முத்தழகு குழந்தைய நீ வச்சுக்கிறது எல்லாமே கரெக்ட் தான். இனிமே உனக்கு தான் அங்க ராஜ மரியாதை தெரியுமா? அந்த முத்தழகுலாம் யாரும் அங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க வீட்டோட குலசாமியே உனக்கு தான் பொறந்திருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனால நீ எப்பவுமே அங்க இனிமே சந்தோஷமா தான் இருப்ப. சீக்கிரமாவே அந்த முத்தழக விட்டுட்டு உன் கூட சேர்ந்து அந்த பூமி வாழ்வான்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "அம்மா, உண்மையாவா? நீ சொல்றதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் சொல்றேன்ல, நடக்கணும். அது எல்லாத்துக்குமே ஒரே ஆயுதம் இந்த குழந்தை தான். இந்த குழந்தைய வச்சு மட்டும் தான் பூமிய உன் பக்கம் இழுக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. "ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ சொல்றத கேட்கும்போது."